ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி டே 1 வாங்க சேர்ந்து பேசலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறோம். அப்படி கேட்போம், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஹவ் ஆர் யூ கேட்போம்ல. அதுக்கு பதில் நம்மளை கேட்டாலும் பதில் எப்படி சொன்னால், அவங்க கேட்டாலும் சொல்கிறக்கூடிய பதில் ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் குட், ஐ ஆம் ஃபைன், நான் நலமாக இருக்கிறேன், ஐ ஆம் குட், நான் நன்றாக இருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங், என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு ஒருத்தர் பார்த்து கேட்குறோம். வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கின்றேன். நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஐ ஆம் ஒர்க்கிங்னு சொல்லலாம். இதே ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்போம். என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் ஸ்டடியிங். வாட் ஆர் டூயிங்க்கு ஐ ஆம் ஒர்க்கிங் ஆர் ஐ ஆம் ஸ்டடியிங். நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ், ஐ ஆம் கோயிங் டு ஹோம், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள், ஐ ஆம் கோயிங் டு சினிமா, ஐ ஆம் கோயிங் டு மை சிஸ்டர் ஹவுஸ், ஐ ஆம் கோயிங் டு மை ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ். இது மாதிரி நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கேன், மீதி எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்கள், சேர்ந்து பேசி பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ், ஐ ஆம் கோயிங் டு ஹோம். கொஸ்டின் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எங்கே போகிறீங்கிறத எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங். அதுக்கான பதில் இப்போ நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு, எந்த இடம் போகிறோமோ அங்கே சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாவ் யூ ஈட்டன். ரிப்ளை எப்படி பண்ணலாம்? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறத ஹாவ் யூ ஈட்டன் கேட்கலாம். அதே நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்லலாம்? எஸ் ஐ ஹவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு விட்டேன். நான் இன்னும் சாப்பிட்லப்பா அப்படிங்கிறத நோ நாட் எட், நான் இன்னும் சாப்பிடல. நோ நாட் எட், நான் இன்னும் சாப்பிடலை. அடுத்தது பார்ப்போம். வெயிட் அ மினிட், ஒரு நிமிடம் காத்திருங்கள். இப்போ டக்கு வெயிட் அ மினிட், இப்போ ஒன்று எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, நம்ம அதை வச்சுட்டு மறந்துட்டோம். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வெயிட் எ மினிட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை அப்படிங்கிறது எப்படி கேட்குறது? ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு புரியலை அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியவில்லை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து கேன் யூ ஹெல்ப் மீ. இப்போது ஒரு வெயிட் தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களாங்கிறத எப்படி கேட்கணும்? கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சப்போஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், மறந்துடுறாங்க அப்படிங்களா? ஆஹா சாரிங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இல்லை இப்போ ஒருத்தவங்க கை நம்ம மேலே தெரியாமல் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சாரி கேட்பாங்க, அப்போ இட்ஸ் ஓகே. அது see you tomorrow, நாளை சந்திப்போம். see you tomorrow. இப்போ நம்மளும் see you tomorrow. இந்த கொடுத்துருக்கத ஃபுல்லாக டெய்லி நீங்கள் பேசி பேசி பாருங்கள். ஆகா, நம்ம கிராமர் கற்றுக்கிட்டால் டக்குன்னு இங்கிலீஷ் பேசிடலாம், டென்ஸு கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் பேசிடலாம், ப்ரிப்போசிஷன் கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் பேசிடலாம், எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் பேசிடலாங்கிறது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். மற்றபடி நம்ம டெய்லி பேச பேச ப்ராக்டிஸ், நமக்கு டவுட் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு டவுட்டு தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்ம சரியாக பேசுகிறோமோ தவறாக பேசுகிறோமோ, ஃபஸ்ட்டு பேசுகிறத பயம் இல்லாமல் பேசி பழகணும். இந்த ட்ரைனிங் ஆக ஆக நமக்கு ட்ரைனிங் ஆகிட்டு ப்ளஸ் இதே கிராமரையும் நல்லா கற்றுக்கிட்டு வரணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே போல் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச பேச தான் நமக்கே ஒரு தெளிவு வரும். பேசலாம், ராங்காக பேசினாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பேசுவோம். பேசணுன்ற ஒரு நம்பிக்கை வரையில் மட்டும்தான் அடுத்து நம்மளால் ஃப்ளூயண்ட்டாகவும் பேச முடியும். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.